வெல்கம் டு லவ் சைக்காலஜி தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல டாக்ஸிக் நார்சிஸ்ட் ஆளுங்க கிட்ட இருந்து உங்க மனநிலைமையை எப்படி பாதுகாக்கிறது, உங்களை எப்படி நீங்க ஸ்ட்ராங்கா மாத்திக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல யாராவது இப்படி இருக்காங்களான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் திருப்பி உங்களையே தப்பு கண்டுபிடிப்பாங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையில இருந்தையும் உங்களையே குத்தி காட்டி பேசுவாங்க. நீங்க நல்லதுக்காக ஏதாவது செஞ்சாலுமே அதுக்குள்ள இருந்து ஒரு தப்ப கண்டுபிடிச்சு நீங்க தான் ப்ராப்ளம், நீங்க தான் இந்த இடத்துல தப்பு பண்ணீங்க அப்படின்னு நல்லது பண்ணாலுமே உங்களை வந்து ஒரு கில்ட்டியா நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு உங்களே யோசிக்க வைப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. நீங்க அவங்க கூட பேசி முடிச்சதும், உங்களுக்கு இப்படி ஃபீல் ஆகியிருக்கான்னு கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு லைட்டா ஃபீல் ஆகுமா? ஒரு ஹேப்பியா, பீஸா இருக்குமா? அப்படி இல்லன்னா ஹெவியா ஒரு மாரி மன அழுத்தமா, மனப்பதட்டமா, ஐயோ! இவங்க கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியலையேன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு நடுக்கம். இவங்க கிட்ட எது பேசினாலுமே பார்த்து ஜாக்கிரதையா பேசணும். அப்படின்ற ஒரு கான்ஷியஸ் எப்பவுமே உங்களுக்கு ஒரு படபடன்னு இருக்கா? அப்படின்னு நீங்க யோசிச்சு சொல்லுங்க. உண்மைய சொல்லுங்க. பல பேருக்கு ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் இவங்க கிட்ட பேசினாலேன்னு. எஸ், இந்த மாதிரி டாக்ஸிக் நார்சிசிஸ்ட் பீப்பிள் கூட வாழறவங்களுக்கு, அவங்க ஸ்லோவா உங்க எனர்ஜிய ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரிய வரும். ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா வந்து அது எதனாலன்னு உங்களுக்கே தெரியாது. இந்த நாட்டுல இருக்க பல பேருக்கு நார்சிசிஸ்ட் அப்படின்னா என்னங்கிறதுல ஒரு அவேர்னஸ் எதுவுமே இல்ல. நெறைய பேர் மக்கள் கல்யாணம் ஆனவங்களா இருக்கலாம், லவ் பண்றவங்களா இருக்கலாம், ஏன் கூட பொறந்த பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், ஏன் அது கூட இல்ல. இன்னும் ஃப்ரெண்ட்ஸு, உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்லாம் நார்சிசிஸ்ட்டா இருந்தா உங்க லைஃபயே அழிச்சிருவாங்க. ஸோ இந்த நார்சிசிஸ்ட் அப்படிங்கிறது உங்க லைஃப்ல எந்த ஒரு ரோல் ப்ளே பண்ணாலுமே, ஒரு ஃப்ரெண்டு, லைஃப் பார்ட்னர், லவ்வர், அ நெறைய பேரண்ட்ஸ் கூட நார்சிசிஸ்ட்டா இருப்பாங்க. இன்னும் நெறைய நம்மள சுத்தி இருக்க யார் வேணா நார்சிசிஸ்ட்டா இருக்கலாம். ஏன்னா, அத பத்தின வந்து ஒரு அவேர்னஸ் வந்து மக்களுக்கு யாருக்குமே இல்ல. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா நார்சிசிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறதே தெரிய வருது. ஏன்னா, இந்த நார்சிசிஸ்ட் அப்படிங்கிறவங்க அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துறதுல சந்தோஷத்த பார்க்குறவங்க. இப்ப நம்மளுக்கு யாராவது கஷ்டத்துல அடிபட்டு துடிக்கிறாங்க அப்படின்னா, நார்மலா இருக்க ஹியூமன்ஸ் யாரா இருந்தாலுமே நமக்கு கஷ்டமா இருக்கும். மனுஷங்கன்னு இல்ல, ஒரு அனிமல் ஏதாவது ரோட்ல நாய், இந்த மாதிரி எதனா அடிபட்டு இருந்துச்சுன்னா, நார்மலா இருக்க ஹியூமன் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, அது வருத்தமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனா, இந்த நார்சிசிஸ்ட் பீப்பிள் அந்த மாரி அடிபட்டு யாராவது துடிக்கிறத கூட ரசிப்பாங்க. இந்த நார்சிசிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாபிக். இத வந்து நம்ம சேனல்ல இப்ப தான் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். இத பத்தி இன்னும் வரக்கூடிய நெறைய வீடியோஸ்ல நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அதுல நெறைய விதமான மக்கள் இருக்காங்க. நார்சிசிஸ்ட்லயே நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அத கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நெறைய பேர் தன்னோட ஹஸ்பண்ட் வந்து நார்சிசிஸ்ட் அப்படின்னு தெரியாம, எத்தனையோ பெண்கள் லைஃப் இழந்து, ஏன் அந்த பெண்களால கோர்ட்டுக்கு போனா ஒரு டிவோர்ஸ் கூட கிடைக்காது. ஏன்னா, இந்த நார்சிசிஸ்ட்ங்கிறவங்க அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்கள தான் ரொம்ப அட்டாக் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. வெளியில பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில இருக்க மக்களுக்கெல்லாம் இவங்க இப்படியா? என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்றா? இந்த பொண்ணு இப்படியா? என்ன இவங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி சொல்றாங்க? பொய் சொல்றாங்களா? அப்படின்ற மாரி தான் தோணும். ஏன்னா வெளியிலலாம் அப்படி ஒரு இமேஜ் தான் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க எப்பவுமே. தன்னை ரொம்ப அப்படியே பண்புள்ளவங்களா, ரொம்ப அப்படியே சாதுவா காட்டிப்பாங்க. ஆனா, அவங்க தான் மெயின் வில்லன் அப்படிங்கிறது உங்களுக்கும், அவங்களுக்கும் மட்டும் தான் தெரியும். நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, அத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நபர் தான் இந்த நார்சிசிஸ்ட். இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். உங்க லைஃப்ல நீங்க பழகுற அந்த ஒரு நபர்கிட்ட, இல்ல உங்க வாழ்க்கையில இருக்க அந்த ஒரு நபர்கிட்ட ஏதோ ஒண்ணு நார்மலா இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா, அது ஒரு சைன். யாரோ ஒருத்தர் உங்க எனர்ஜி வந்து ஸ்லோவா உங்ககிட்ட எனர்ஜி எல்லாம் எடுத்து நீங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்கன்னா, இது ஒரு சைன். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா, அந்த சந்தோஷத்துல வந்து அவங்க பெருசா சந்தோஷப்பட மாட்டாங்க. நீங்க அழுகுறீங்க, முக்கியமா அவங்களால நீங்க ஏதாவது கஷ்டப்பட்டு அழுகுறீங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப அப்படியே காமா, நிம்மதியா இருப்பாங்க. நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஏதாவது உங்க மேல தப்பே இல்ல அந்த மாதிரி. ஆனா அவங்க 100 ப்ளேம் உங்க மேல பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. 100 ரீசன் இருக்கும் அவங்க கிட்ட. நீங்க இத எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு விஷயத்த சாரி கேட்கிறீங்கன்னா, "இல்ல நீ அப்போ ஒரு நாள் இத இப்படி பண்ணல, அப்படி பண்ணல" அப்படின்னு 100 ரீசன் வச்சிருப்பாங்க. இவங்கள தான் நார்சிசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு நெறைய சயன்ஸ் இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நான் சொல்றேன். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எல்லாமே நான் தான் இங்க ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எண்ணம் இருக்கும். நீங்க எதுவுமே இல்ல. அவங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு அடிமை, ஒரு குப்பை அந்த மாதிரி தான். இங்க ஒரு முக்கியமான உண்மைய வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து அவங்கள ஒருபோதும் மாற்றவே முடியாது. இந்த மாரி நார்சிசிஸ்ட் பீப்பிள யாராலயுமே மாத்த முடியாது. ஈவன் பெத்தவங்களால கூட மாத்த முடியாது. நெறைய பேர் மேரேஜ்ங்கிற பேர்ல வந்துட்டு நார்சிசிஸ்ட் கிட்ட மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க. இன்னும் லவ் பண்ற பீரியட்லயே வந்துட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து உங்களுக்கு அவங்க நார்சிசிஸ்ட் அப்படின்னு தெரியவே வராது. ஏன்னா ஆரம்பத்துல ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் உங்ககிட்ட அவங்க காமிச்சு, உங்கள எப்படியெல்லாம் மயக்க முடியும், உங்கள எப்படியெல்லாம் அவங்க கைக்குள்ள போட்டு, அவங்க சொல்ற எல்லாத்தையுமே உங்கள எப்படி செய்ய வைக்க முடியுங்கிற மாதிரி தான் உங்ககிட்ட நடிச்சு பழகுவாங்க. அவங்களோட ரியல் கேரக்டர் எப்போ தெரிய வரும் அப்படின்னா, அவங்க கிட்ட பேசாம உங்களால இருக்க முடியாது.
அவங்க வந்து சின்னதா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலுமே உங்களுக்கு ரொம்ப பெருசா ஹர்ட் ஆகும். அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு தெரியும். நீங்க இப்போ என்ன பண்ணாலும் அவங்கள விட்டு போக மாட்டீங்கன்னு. அவங்களுக்கான அடிமையா வந்து உங்கள மாத்தி உருவாக்கி வச்சுருவாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரியெல்லாம் நீங்க வந்து கீழ்ப்படிஞ்சு, அவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டு, அவங்களோட ஒரு சர்க்கிள் மாதிரி அந்த சைக்கிள்ல சுத்திட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷன் ரொம்ப கேரிங்கா இருக்க மாதிரி இருப்பாங்க. அடுத்தது எப்போ அவங்க மைண்ட் மாறி, எப்போ உங்ககிட்ட சண்டை போட்டு, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு எப்போ சண்டை கிரியேட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. திடீர்னு சைலன்ட்டா போயிடுவாங்க. சைலன்ட் ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. அடுத்தது திரும்ப வந்து லவ் வார்மிங் பண்ணுவாங்க. நீங்க கொஞ்சம் மூவ் ஆன் ஆகுற மாதிரி இருக்கீங்க, யோசிச்சு அப்டின்னா, அதுவும் ஆக விட மாட்டாங்க. அவங்க கண்ட்ரோல்லயே ஒரு சைக்கிள்ல உங்கள வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இதுல மாட்ன நெறைய பேர் இந்த மாரி நார்சிசிஸ்ட் கிட்ட மாட்னவங்க, ஈவன் சூசைட் பண்ணி அதுலருந்து வெளிய வர முடியாம இறந்து போனவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுல வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்கணும். நார்சிசிஸ்ட் பீப்பிள்ன்றவங்க நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இதே உலகத்துல நம்மள சுத்தி எத்தனையோ பேர் இருக்காங்க. அது டெய்லி லைஃப்ல நம்மளுக்கு தெரியறது இல்ல. நம்ம வந்து இத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த மாதிரி இருக்கிற பீப்பிள் கிட்ட இருந்து நம்மள கொஞ்சம் பாதுகாத்து வச்சுக்க முடியும். இதுல முக்கியமான உண்மை, விஷயம், நீங்க அவங்கள மாத்த முடியாது. நீங்க வந்து அவங்க கிட்ட எதையுமே ப்ரூவ் பண்ணி, அவங்க கூட சேர்ந்துலாம் நிம்மதியாலாம் வாழவே முடியாது. நீங்க அவங்க கிட்ட எதுலயுமே வின் பண்ண முடியாது. அவங்க தான் ஏன்னா பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மைண்ட் இருக்கும். ஆனா நீங்க இதுலருந்து உங்கள சேவ் பண்ணிக்க முடியும். உங்களோட நிம்மதிய பாதுகாக்க முடியும். நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு உங்களால முடியும். இந்த வீடியோல இப்படிப்பட்ட டாக்ஸிக்கான நார்சிசிஸ்ட் ஆளுங்க கிட்ட இருந்து உங்க மனநிலைய எப்படி காப்பாத்திக்கிறது? நார்சிசிஸ்ட் மூலியமா நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் எப்படி ஸ்ட்ராங்கா நீங்க இருக்கிறது அப்படிங்கிறத தான் ஒரு 10 பவர்ஃபுல் டிப்ஸா நம்ம பார்க்க போறோம். குறிப்பா லாஸ்ட் டிப் வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த நார்சிசிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். எல்லாத்தையுமே ஒரே வீடியோல வந்து சொல்லிட முடியாது. ஸோ நம்ம சேனல்ல வாரத்துக்கு ஒரு வீடியோ இந்த நார்சிசிஸ்ட்ட பத்தி நீங்க வந்து விழிப்புணர்வோட இருக்கிறதுக்காக நான் நெறைய எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்றேன். நீங்க சப்போஸ் நார்சிசிஸ்ட் அட்டாக்ல மாட்டிக்கிட்டு, நார்சிசிஸ்ட் கிட்ட பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாமே வாரத்துக்கு ஒரு வீடியோவா நான் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்றேன். டிப் 1 ரியாக்ஷனே குடுக்காதீங்க. இந்த மாதிரி நார்சிசிஸ்ட் ஆளுங்க கிட்ட உங்க பிக்கஸ்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னா, உங்களோட ரியாக்ஷன் தான் அவங்களோட விக்டரி. நீங்க கோவப்படுறீங்க, நீங்க அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் கோவப்படுறீங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு வெற்றி அடைஞ்ச மாதிரி. அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு பிஹேவியர காட்டி நீங்க வந்து அதனால மனசு உடைஞ்சு அழுகுறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் காமெடி மாதிரி. நீங்க அழுவும்போது அவங்க உள்ளுக்குள்ள குளு குளுன்னு சிரிச்சுட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து அழுகுறீங்கன்னா, உங்களோட மனசுல இருக்க வருத்தத்தால அழுகுறீங்க. அவங்க புரிஞ்சுப்பாங்க நம்ம கஷ்டத்த அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறது இந்த நார்சிசிஸ்ட் கிட்ட ஒரு பெரிய முட்டாள்தனம். அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு அத பத்தி விழிப்புணர்வு இல்ல இல்லையா? நீங்க அழுகுறீங்கன்னா, அவங்க உள்ளுக்குள்ள சிரிச்சுட்டு இருப்பாங்க. இத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க பேசுறது உங்கள ஹர்ட் பண்றதுக்காகலாம் பேச மாட்டாங்க. உங்கள ரியாக்ட் பண்ண வைக்கிறதுக்காக தான் பேசுவாங்களே! உங்கள கோவம் வர மாதிரியான விஷயங்கள். உங்கள கோவப்பட வச்சு, நீங்க அதுல ரியாக்ட் பண்ணணும் அப்டின்றத அதுதான் அவங்களுடைய நோக்கமே. நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்றீங்க அப்டின்னா, நீங்க அதுக்கு தீனி போடுற மாதிரி ஆகிடும். நீங்க ரியாக்ஷன் குடுத்துட்டீங்க அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு ஃபுல் பிளேட் பிரியாணி சாப்ட்ட மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சின்னதா எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அவங்க வந்து உங்கள தூண்டுற மாதிரி பேசுறாங்கள. உங்கள வந்து காயப்படுத்துற மாதிரி, நீங்க வந்து ரியாக்ஷன் குடுக்கணும், கோவப்படுத்தணுன்ற மாதிரியே பேசுறாங்க. நீங்க எப்பவுமே இப்படிதான். நீ வந்துட்டு எப்பவுமே இதுக்கெல்லாம் சரிப்பட்டே வரமாட்ட. எதுவுமே சரியா நடக்காது உன்னால. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நீங்க காயப்படுற மாதிரி, ஹர்ட் ஆகுற மாரி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவங்க சொன்ன உடனே நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகுறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பாங்க. அப்படியே சந்தோஷத்துல அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி அவ்ளோ சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா கேம் ஸ்டார்ட்டட்ன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வந்து அதுல ஜெயிச்சுட்டே இருக்க மாதிரி, ஒரு ஒரு கோல் போடுற மாதிரி அவங்களுக்கு ஹேப்பியா இருக்கும். ஆனா, ஒரே ஒரு நாள் நீங்க வந்து காமா, அவங்க பண்ற எதுக்குமே நீங்க ரியாக்ட் பண்ணாம, "ஓ! அப்படியா? சரி, உங்க ஒப்பீனியன் தான் கரெக்ட்டு." அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிட்டீங்க அப்படின்னா, அவங்களால அந்த கன்ஃப்யூஷன தாங்கவே முடியாது. அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். இந்த மாதிரி நார்சிசிஸ்ட் பீப்பிளலாம் வந்து நம்மளால எதுவும் எப்படியுமே அட்டாக் பண்ண முடியாது. ஆனா, அந்த கன்ஃப்யூஷன் தான் உங்களோட பவர். கன்ஃப்யூஷன வச்சு மட்டும் தான் அவங்கள வந்துட்டு அட்டாக் பண்ண முடியும். அவங்கள வந்து அட்டாக் பண்ணணுன்றது உங்க நோக்கம் கிடையாது. அவங்களோட அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க இந்த கன்ஃப்யூஷன் பண்ணி நீங்க வந்து உங்கள காப்பாத்திக்கலாம். இத வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் உங்கள வந்து கோவப்படுத்தணும் அப்படின்னு பண்றாங்க அப்படின்னா, ரியாக்ஷன் இல்லாம நீங்க இருக்கீங்க, பொறுமையா இருக்கீங்க, நிதானமா இருக்கீங்கன்னா, உங்ககிட்ட யாராலயுமே கேம் ப்ளே பண்ண முடியாது. உங்க லைஃப்ல வந்து யாராலயும் வந்துட்டு உங்கள வந்து ரியாக்ட் பண்ண வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு, உங்கள ஹர்ட் பண்ணிட்டு, உங்கள டேமேஜ் பண்ணிட்டு அப்படியெல்லாம் போயிட முடியாது. ஸோ எப்பவுமே ஒரு ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி, இவங்க இந்த மாதிரி நம்மகிட்ட பேசுறாங்களே கோவப்படுத்தணுன்றதுக்காக, எதுக்காக இப்படி பண்றாங்க? இதுக்குள்ள ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குமா? ரியாக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கிட்டு கொஞ்சம் காமா இருங்க.
ஸோ அவங்களோட கேம் பிளே வந்து உங்ககிட்ட பண்ண முடியாது. டிப் 2, எக்ஸ்பிளைன் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹேபிட் இருக்கும். யாராவது நம்மகிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயம், "நீ வந்து இந்த மாதிரி இருக்கியே" அப்படின்னு தப்பா ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, தப்பாவோ இல்ல தவறுதலா புரிஞ்சுகிட்டு ஏதாவது சொல்றாங்கன்னா, உடனே என்ன பண்ணுவோம்? பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சுருவோம். "நான் அப்படிலாம் சொல்லல. எனக்கு அந்த இன்டென்ஷன்லாம் இல்ல. நான் இந்த மாதிரி மீனிங்ல சொல்ல வரல. நான் சொன்னது வேற. நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு." ஆக்சுவலா நீங்க சொன்னதுக்கான ஒரிஜினல் மீனிங் அவங்களுக்கு தெரியும். நீங்க சொன்னத வந்து தப்பா திணிச்சு, நீங்க இப்படிதான் சொன்னீங்கன்னு மாத்தி சொல்றது, உங்கள டென்ஷன் பண்றதுக்கு, உங்கள வந்து காயப்படுத்துறதுக்கு தான். நீங்க சொன்னதுக்கான உண்மையான மீனிங் வந்து அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுக்கான மீனிங் அவங்களுக்கு தெரியும். அவங்க எந்த நோக்கத்துக்காக அப்படி பண்ணுவாங்கன்னா, உங்கள கில்ட்டா ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும், நீங்க வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நீங்க 10 நிமிஷம் எக்ஸ்ப்ளைன் பண்றீங்க அப்படின்னா, அவங்க ஒரே ஒரு சென்டென்ஸ்ல சொல்லிடுவாங்க. "சரி, ஆனாலும் நீ தான் தப்பு" அப்படின்னு சொல்லிடுவாங்க. திரும்பவும் 0 எனர்ஜிக்கு வந்துரும். அதனால சில பேருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறது வேஸ்ட்டு தான். சைலன்ஸ் தான் இங்க வந்து பெஸ்ட் ஆன்சர். ஸோ எப்பவுமே நீங்க வந்து கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மத்தவங்க கிட்ட அத சொல்லி ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியமே இல்ல. அவங்க எல்லாம் வந்து உங்க எனர்ஜிய ட்ரெயின் பண்ணிடுவாங்க. ஸோ எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அடுத்தது டிப் 3, பெர்சனல் விஷயங்கள ஷேர் பண்ணும்போது கவனமா இருக்கணும். யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கையானவங்க, ரொம்ப நாளா உங்க வாழ்க்கையில இருக்கவங்க, ட்ரஸ்டபிளான பீப்பிள் அப்படிங்கிறவங்க கிட்ட நீங்க ஓப்பன் அப் ஆகலாம். ஆனா நீங்க யார்கிட்டயாவது இப்போ ஓப்பன் ஆகுறீங்க அப்படின்னா, அது நீங்க வந்து நம்பிக்கை வச்சு ஷேர் பண்ணுவீங்க. ஆனா இந்த மாதிரி டாக்ஸிக் ஆளுங்க அவங்க அப்படின்னு தெரியாம நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்ப பெரிய டேஞ்சர்ல போய் முடிஞ்சிரும். நீங்க சொல்ற ஒவ்வொரு சீக்ரெட்டும் ஃபியூச்சர்ல அவங்க வெப்பனா உங்களுக்கு ஆப்போசிட்டா யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள்க்கு எனக்கு ஃபெயிலியர்க்கு பயம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு நாள் ஃபைட் வந்துச்சுன்னா, நான் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் பயப்படுவேன். இந்த மாதிரிலாம் நீங்க உங்களோட பயங்கள, உங்களோட வீக்னஸ் எல்லாம் ஷேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் நீ லைஃப்ல ஃபெயில் ஆவ அப்படின்னு ஃபியூச்சர்ல ஏதாவது சண்டை வந்துச்சு அப்படின்னா, அவங்க உங்களோட வீக்னஸ வச்சே உங்கள அட்டாக் பண்ணுவாங்க. அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து அப்படியே உடைக்கிற மாரி இருக்கும். உங்களால வேற எதுவுமே திங்க் பண்ண முடியாது. ஒரு விஷயத்த அவங்கள நம்பி நீங்க ஷேர் பண்ணியிருப்பீங்க. அதையே உங்களுக்கு ஆப்போசிட்டா நீங்க வாய் அடைச்சு போகணும். அவங்களுக்கு எதிரா நீங்க வந்து எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி, அத ஒரு வெப்பன் மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. உங்களால வந்து அந்த இடத்துல, "ஐயோ! என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம சொன்னது" அப்படின்னு அந்த ஒரு வீக்னஸ் சொன்னாங்கன்னா என்ன ஆவீங்க? நீங்க அப்படியே ஷாக்ல சைலன்ட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஹர்ட் பண்ணுவாங்க. நார்சிஸ்ட்டா, டாக்ஸிக்கா இருக்கவங்கலாம். அதனால எல்லாருக்கும் உங்கள பத்தி எல்லாமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாருமே உங்கள பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. எப்பவுமே உங்க பிரைவசிய புரொடெக்ஷனோட நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களான்றத எப்பவுமே நீங்க தான் உறுதிப்படுத்திக்கணும். உங்களுக்காக வந்து யாரும் நீங்க சேஃபா இருக்கீங்களான்லாம் செக் பண்ண மாட்டாங்க. இந்த உலகத்துல நம்மள நாம தான் பாதுகாத்துக்கணும். ஏன்னா உங்களோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன், ஏன் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட லவ்வர், உங்களோட பார்ட்னரா நீங்க எல்லாமே அவங்க தான் நெனச்சிருப்பீங்க. அவங்க கூட அப்படி ஒரு டாக்ஸிக்கா உங்கள வந்து அப்பப்போ குத்தி காட்டி ஹர்ட் பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குன்னு இல்ல, இருந்துகிட்டு இருக்கு. டெய்லி லைஃப்ல நெறைய பேர் அனுபவிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. டிப் 4, ட்ராப்ல சிக்கிக்காதீங்க. ட்ராப்பா? ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி பெர்சன்லாம் என்ன ட்ராப் செட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்க ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. அது நமக்கு வந்து புரியாது நார்மலா இருக்க நமக்கு. அதுதான் ட்ரிகர் ட்ராப். இது எப்படி இருக்கும் தெரியுமா? ரேண்டமா பழைய விஷயத்த எடுத்துட்டு பேசிட்டு வருவாங்க. இல்லன்னா, உங்கள தூண்டுற மாதிரியான வார்த்தைகள அவங்க சொல்லுவாங்க. நீங்க அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணுவீங்க? கோவப்படுவீங்க. ஏதாவது ஒரு ரியாக்ட்ட வந்து பண்ணிடுவீங்க. அவங்க அப்ப என்ன ஆகுவாங்கன்னா, "அப்பாடா ரெடி. பாருங்க, நீங்க வந்து ரொம்ப ஆட்டிட்யூட் காட்டுறீங்க." அப்படி இப்படின்னு உங்கள வந்து ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அத வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. எக்ஸ்ப்ளைன் பண்ணுவீங்க. "இல்ல, அப்படி இல்ல. நான் சொல்ல வந்தது வேற. நீங்க தான் இந்த மாதிரி பண்ணீங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன்னு." அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னா, நீங்க ட்ராப்ல விழுந்துட்டீங்க அப்படின்னு. இப்படி நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, கெஞ்சிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு நீங்க எப்படி தெரிவீங்கன்னா, ஒரு பூச்சி மாதிரி தெரிவீங்க. அவங்க ட்ராப்ல சிக்குன மாதிரி. இந்த இடத்துல நீங்க பெஸ்ட்டா என்ன பண்ணலான்னா, அவங்க அந்த மாரி உங்கள தூண்டுறதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்களா? ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு, அந்த டாபிக்க ஒண்ணு நீங்க ஷிஃப்ட் பண்ணிடலாம். அதுவும் இல்லையா, நீங்க என்ன பண்ணலாம், சைலன்ட்டா அந்த இடத்துல இருந்து நடந்து போய், நீங்க உங்க வேலைய பார்க்க ஆரம்பிக்கலாம். டெய்லி லைஃப்ல லைஃப் பார்ட்னரா இருந்தா, ஒரே வீட்ல வாழ்ற கணவன், மனைவியா இருந்தா கூட, அவங்க வந்து உங்கள வேணும்னே தூண்டுறதுக்கு ஒண்ணு பண்றாங்களா? இக்னோர் பண்ணிட்டு வேற டாபிக் நீங்க பேசலாம். அப்படி இல்லன்னா சைலன்ட் ஆகிட்டு உங்க வேலைய பார்த்துக்கிட்டு நீங்க பார்த்துட்டு போகலாம். எல்லா ஃபைட்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவங்க உங்கள தூண்டுற எல்லாத்துக்குமே நீங்க வந்து பாம்புக்கு மகுதி ஊதுற மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரிலாம் நீங்க வளைஞ்சு குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த இடத்துல நீங்க மெச்சூரிட்டியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அத இக்னோர் பண்ணிட்டு, இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மூவ் பண்ணி உங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சீங்கனாலே, என்னடா இது நம்ம கேம் பிளே இங்க வந்து செல்லுபடி ஆகலையே அப்படின்னு அவங்களே குழம்பி போயிடுவாங்க. டிப் 5,
உங்க வாழ்க்கைய நீங்க பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய மிஸ்டேக் நாம டெய்லி லைஃப்ல பண்றது என்னன்னா, உங்களோட மொத்த ஹாப்பினஸையுமே நீங்க ஒருத்தர் மேலேயே வச்சுட்டு, அவங்க வந்து உங்ககிட்ட நல்லா பேசுறாங்க அப்டின்னா, நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. நீங்க வந்து அவங்க வந்து உங்க கால இக்னோர் பண்றாங்க, உங்ககிட்ட பேசல, உங்கள வந்து முன்ன மாதிரி மதிக்கல, இந்த மாதிரினா நீங்க சேட் ஆயிடுவீங்க. இது எப்படி இருக்குன்னா, உங்களோட ஹாப்பினஸ் மட்டும் கிடையாது. உங்க லைஃபே மொத்தமா அவங்க கண்ட்ரோல்ல இருக்க ஒரு கீ மாதிரி. அவங்க ஸ்விட்ச் போட்டா நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. அவங்க மூடுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு, அவங்க லைஃப்ல வேற ஏதாவது என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நீங்க சேட் ஆயிடுவீங்க. இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு சைன். என்னன்னா, நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு அடிமை மாதிரி மாறிட்டீங்க. அவங்க இருந்தா தான் ஹாப்பியா இருக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு பெர்சன் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி, நீங்க ஹாப்பியா இருந்தீங்களா? இல்லையா? யோசிச்சு பாருங்க ஒரு 3 செகண்ட். கண்டிப்பா நீங்க ஹாப்பியா இருந்திருப்பீங்க. அப்போ அவங்க இல்லாமலே உங்களால ஹாப்பியா இருக்க முடியும். இந்த உண்மைய நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு நபர் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கப்புறம், அவங்களோட சைக்கிள்ல நீங்க மாட்டி, மாட்டி எப்படி இருக்கும்னா, அவங்க இல்லாம வாழ்க்கையே இல்ல. அந்த ஒரு நபர் மட்டும் தான் உங்க வாழ்க்கை. அவங்க இல்லன்னா உங்களுக்கு அப்படியே பொழுதே விடியிற மாதிரி இருக்காது. தொண்டையில சாப்பாடு இறங்காது. அந்த மாதிரி அவங்க கையாட்டி பொம்மை தலையாட்டி பொம்மை மாதிரி அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி உங்கள மாத்தி வச்சிருப்பாங்க. ஆனா உண்மைய நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்து பில்ட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்க நீங்க பண்ணலாம். உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள சுத்தி நீங்க வச்சுக்கலாம். உங்களோட ஓன் இன்கம் உங்க லைஃப்ப வந்து ரன் பண்றதுக்கு, நீங்க உங்களுக்குன்னு சுயமா ஒரு இன்கம் வருமானம் வர மாதிரி நீங்க ஏதாவது பண்ணலாம். உங்க பேஷன தொடர்ந்து நீங்க பண்ணலாம். இந்த 4 விஷயத்த நீங்க சரியா பண்ணீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்க முடியும். இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஞாபகம் வந்தனால சொல்றேன். நார்சிசிஸ்ட் உங்க வாழ்க்கையில இருக்காங்க அப்டின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மட்டும் தான் உங்க லைஃப்ல மெயின் ரோலா இருப்பாங்க. உங்கள சுத்தி இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ பத்தியும் அவங்க நல்லவங்களாவும் இருக்கலாம். இப்போ மனுஷங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல ஹர்ட் பண்ணுவாங்க. அவங்க ஆனா ரொம்ப நல்லவங்களா கூட இருப்பாங்க. உங்கள சுத்தி இருக்க நண்பர்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணுவாங்க. இவங்க என்னமோ சரியில்லாத மாதிரி இருக்கு. இவங்க கூடலாம் பேசாத. இவங்க வந்து நல்லவங்க மாதிரியே தெரியல. அவங்க கூடலாம் பேசாத. இப்படி யார் கூடயுமே வந்து உங்கள பேசவோ, ஒரு கனெக்ஷன் வச்சுக்கவோ, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு சர்க்கிள் இருக்கவோ விடவே மாட்டாங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணுவாங்க. இது ஸ்டார்ட்டிங்ல 1, 2ன்னு ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு இருக்கும். என்னடா இது இப்படி பேச வேணாம்னு சொல்றாங்களேன்னு. ஆனா, கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்க மொத்த சர்க்கிளையுமே அவங்க இந்த மாதிரி சொல்லி சொல்லி கட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்குன்னு டெய்லி பேசுறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கூட இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா ஷேர் பண்றதுக்கு உங்கள சுத்தி ஒரு பீப்பிள் கூட இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இவங்க பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட்டிங்ல வந்து இப்போ வந்துட்டு உங்க பேரண்ட்ஸ் கூடலாம் நீங்க பேசுறதுக்குலாம் அலோ பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்க அந்த மாதிரி இருக்க ஒரு நார்சிசிஸ்ட்ட வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்கள பெத்த அம்மா, அப்பா கிட்ட கூட பேச விட மாட்டாங்க. கண்டிஷன் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் இவங்க கிட்ட பேசக்கூடாது, அவங்க கிட்ட பேசக்கூடாது. ஏன் உங்க கூட பொறந்தவங்க கிட்ட கூட பேசவே கூடாது அப்டின்னு சொல்லி எல்லார்கிட்ட இருந்தும் உங்கள வந்து தனிமைப்படுத்தி பிரிப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது உங்ககிட்ட கோவம் ஃபேமிலினாலே சண்டை ஏதாவது வரும். ஆனா, அந்த மாரி ஒரு சின்ன சின்ன சண்டைய வச்சு அவங்க அன்னைக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்கக்குள்ள பேசக்கூடாது. இவங்கலாம் உன் அம்மா, அப்பாவ இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்கல்ல, உன் தங்கச்சி இப்படி பேசிட்டால்ல, உன் அண்ணன் இப்படி பேசிட்டால்ல, அவங்கக்குள்ள பேசவே கூடாது. இந்த மாதிரி சொல்லி பிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மனுஷனா பொறந்த நம்ம எல்லாருக்குமே சுய அறிவு அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஒரு நபர் உங்க லைஃப்ல இருக்க ஒரு ஃப்ரெண்டு, இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட தப்பா பேசுறாங்க, தப்பா நடந்துக்கிறாங்க. அவங்க சரியில்ல அப்படின்னா, உங்களோட இன்ட்யூஷனே சொல்லும். இவங்க சரியில்ல. இவங்க கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். அப்படிங்கிறது உங்களுக்கே சுயமா ஒரு அறிவு அறிவு நம்ம எல்லாருக்கும் இருக்குல்ல. நமக்கே தோணும். இவங்க கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். இவங்கலாம் நல்ல ஃப்ரெண்டு. ஆனா என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள் வரும். ஆனா அவங்க நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ, யாரோ இப்படி சொல்றாங்க. ஒரு நார்சிசிஸ்ட் பெர்சன் வந்து ஒரு டாக்ஸிக்கா இருக்கவங்க உங்க லைஃப்ல வந்து உங்கள சுத்தி இருக்க சர்க்கிள்லாம் கெடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க அந்த மாதிரி சொல்லும்போது நீங்க யோசிக்கணும். இவங்க உங்க லைஃப்ல இருக்கலாமா? இருக்க வேண்டாமான்னு. ஆனா நீங்க வந்து அதுக்கு ஆர்க்யூ பண்றீங்க. அது வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்கலான்னு பண்றீங்கன்னா, அத அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்றது தான் நீங்க கேட்கணுன்ற மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா, அவங்க சொல்றது தான் கரெக்ட். நீங்க சொல்றது எல்லாமே தப்புங்கிற மாரி தான் அவங்க இருப்பாங்க. நீங்க எப்பவுமே உங்களுக்குன்னு ஒரு லைஃப்ப வந்து பில்ட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் பண்ணுங்க. உங்கள சுத்தி உங்களுக்கு நல்லவங்கன்னு தோன்ற ஃப்ரெண்ட்ஸ நீங்க தாராளமா வச்சுக்கலாம். யாரோ சொல்றதுக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணாதீங்க. உங்கள சுத்தி எப்பவுமே 4 பேர் நல்லவங்க இருக்கணும். உங்க ஓன் இன்கம், உங்களோட லைஃப்ப வந்துட்டு நீங்க ஆசைப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சம்பாத்தியம் இருக்கணும். உங்களோட பேஷன நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த 4 விஷயத்த நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க லைஃப்ல யாராவது டாக்ஸிக்கா இருந்தாலும், உங்க லைஃப் பார்ட்னரே டாக்ஸிக்கா இருந்தாலும், அது உங்கள டெஸ்ட்ராய் பண்ணாம உங்கள வந்து ஒரு பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு உதவும். நீங்க பிஸியா இருந்தீங்க அப்டின்னா, யாராலயும் உங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்கள தொடர்ந்து யாராவது ஹர்ட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, உங்களோட லைஃபோட கண்ட்ரோல உங்க கையில எடுங்க. உங்களோட ஹாப்பினஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு.
நீங்க வந்து அப்படி ஒரு பெர்சன் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடியே சந்தோஷமா இருந்த ஒரு பெர்சன். அவங்க இல்லாமலும் உங்களால சந்தோஷமா இருக்க முடியும். அவங்க பேசலனாலும் உங்களால சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா அவங்களோட ட்ரைட்ஸ்ல மாட்டிக்காதீங்க. டிப் 6 நார்சிசிஸ்ட் பெர்சனா இருக்கிறவங்க மாறவே மாட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. இந்த விஷயம் கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது. ஆனா இதுதான் 100% உண்மை. நார்சிசிஸ்ட் ஒருபோதும் மாறுனதா சரித்திரமே கிடையாது. எந்த ஒரு நார்சிசிஸ்ட்டும் தான் நார்சிசிஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு மாறுனதா எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே கிடையாது இப்போ வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு தப்பே கிடையாது. அவங்க பண்றது தான் கரெக்ட். அவங்களோட மைண்ட் செட் என்னன்னா, நான் சரி, என்னை சுத்தி இருக்க உலகமே தப்பு. விட்டா அவங்க ஜனாதிபதி, ஏன் பல நாட்டுல இருக்க எல்லாருமே கெட்டவங்க. நான் மட்டும் தான் நல்லவங்கிற மாரி தான் அவங்க இருப்பாங்க. நீங்க லவ் நீங்க நெனைக்கலாம், நான் லவ் குடுத்தா அவங்கள திருத்த முடியும். நான் அன்பு குடுத்தா இந்த மாதிரி நார்சிசிஸ்ட்டா இருக்கவங்க நல்லவங்களா மாறிடுவாங்கன்னு. அப்படி நெனச்சீங்கன்னா, நம்மள விட ஒரு பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. நீங்க எவ்வளோதான் லவ் குடுத்தாலும், நீங்க எவ்வளோதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, நீங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டீங்கன்னா, அவங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. ஒரு நாள் மாறிடுவாங்க அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அவங்க மாறவே மாட்டாங்க. இதுதான் ரிசல்ட்டா இருக்கும். ஏன்னா, அவங்கள மாத்தவே முடியாது. அவங்கள மாத்த நீங்க முயற்சி பண்றீங்க. அவங்க கிட்ட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி, அவங்களுக்காக நீங்க வந்து அடிமைப்பட்டு இப்படியே இருக்கீங்கன்னா, உங்க வாழ்க்கை தான் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருமா கண்டி. அவங்க அவங்க வாழ்க்கையில உங்கள ஹர்ட் பண்றது, அவங்க ஹேப்பியா இருக்கிறது, உங்கள ஹர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் வெளியில அவங்களுக்குன்னு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்களுக்குன்னு இருக்க பீப்பிள் கூட அவங்க சந்தோஷமா இருக்கிறது, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதனால அவங்கள மாத்த முயற்சிலாம் பண்ணாதீங்க. உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ நீங்க மாத்துங்க. உங்க மேல மட்டும் கவனத்த செலுத்துங்க. உங்கள எப்படி வளர்த்துக்கிறது? நீங்க எப்படி ஹேப்பியா இருக்கிறது? இப்படி மட்டும் நீங்க திங்க் பண்ணுங்க. உங்க ஹேப்பினஸ் தான் முக்கியம். நீங்க ஹேப்பியா இருந்தாலே போதும். அத வந்து ஒரு டாக்ஸிக் நார்சிசிஸ்ட் பீப்பிளால அத வந்து பொறுத்துக்கவே முடியாது. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு அவ்ளோ கடுப்பா இருக்கும். ஸோ அவங்க பண்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணாம, உங்கள நீங்க ஹேப்பியா பார்த்துக்க ட்ரை பண்ணுங்க. டிப் 7 பிரைஸ் அண்ட் இன்சல்ட்ட சீரியஸா எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி ஆளுங்க வந்து எப்பவுமே அன்பிரெடிக்டபிளா தான் இருப்பாங்க. ஒரு நாள் நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு உங்கள வந்து பாராட்டுவாங்க. அடுத்த நாளே நீ ரொம்ப வொர்ஸ்ட், நீ எதுவுமே உருப்படவே மாட்ட அப்படிங்கிற மாரி உங்கள மட்டம் தட்டி பேசுவாங்க. இதுல என்ன உண்மை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2மே உண்மை கிடையாது. அது அவங்களோட நீட் பேஸ் பண்ணதா இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது உங்ககிட்ட இருந்து தேவை. அவங்க உங்க மூலியமா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை நடக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, உங்கள ரொம்ப புகழ்ந்து, பாராட்டி, நீங்க எது பண்ணாலும், "வாவ்! இது சூப்பர். இது நீயா பண்ண? சூப்பர்." அப்படின்னு உங்கள பாராட்டுவாங்க. நீங்க நெனைப்பீங்க, எப்பவுமே ஹர்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல நம்மள பாராட்டுறாங்களே அப்படின்னு நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஆனா, அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு தேவை இருக்கும். அவங்களுக்கு கோவம் வந்தது அப்படின்னா, அந்த வேலை முடிஞ்சதும் அடுத்த செகண்ட் உங்கள இன்சல்ட் பண்ணுவாங்க. அடுத்த செகண்ட் மரியாதை இல்லாம, அடுத்த செகண்டே வந்து மட்டம் தட்டி உங்கள பேசுறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? முன்னாடி பாராட்டுனாங்களே, நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல. அதனால தான் நம்மள வந்துட்டு இப்போ கோவப்படுறாங்க. நம்ம தான் கோவப்படுற மாரி ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி அவங்க உங்கள பாராட்டும்போது, இந்த மாதிரி உங்ககிட்ட கோவப்படும்போது நீங்க என்ன பண்ணணும்? முன்னாடியே சொன்ன மாதிரி எதுக்குமே ரியாக்ட் பண்ணக்கூடாது. நியூட்ரலா தான் இருக்கணும். பாராட்டிட்டாங்களேன்னு ரொம்ப வானத்துக்கும், பூமிக்கும் குதிக்கவும் கூடாது. கோவப்பட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தத்தில மூழ்கி போகவும் கூடாது. அது 2மே அவங்களுக்கு தீனி போடுற மாரி தான். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அவங்க டாக்ஸிக், அவங்க ஏதோ ஒரு விஷயம் சரியில்ல. அவங்க நார்சிசிஸ்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, அவங்களோட வார்த்தைகள் வந்து உங்க வேல்யூவ டிஃபைன் பண்ற மாதிரி நீங்க வச்சுக்காதீங்க. அவங்க வந்து உங்கள பாராட்டினாலும் சரி, உங்கள இன்சல்ட் பண்ணாலும் சரி, அது உங்க வாழ்க்கையில சீரியஸா எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. எப்பவுமே காமா இருங்க. நியூட்ரலா இருங்க. எதுக்குமே வந்து ரியாக்ட் பண்ணிடாதீங்க. அடுத்தது டிப் 8 பவுண்டரீஸ் வைக்க கத்துக்கோங்க. நீங்க எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நாள் நீங்க உங்களையே இழந்துருவீங்க. பவுண்டரினா என்ன? இதுவரையும் நீங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஓகே, ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு விருப்பமே இல்லனாலும், உங்களுக்கு பிடிக்கலனாலும். ஆனா, இதுக்கு மேல இல்லன்னு சொல்லறதுக்கும் நீங்க கத்துக்கணும். எக்ஸாம்பிள்க்கு இப்படி பேசுறது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இல்ல. என்கிட்ட இந்த மாதிரி ஹார்ஷாலாம் பேசாதீங்க. மரியாதையா பேசுங்க. நல்ல வார்த்தைய யூஸ் பண்ணுங்க. கெட்ட வார்த்தைகள்லாம் என்கிட்ட பேசாதீங்க. இந்த விஷயத்துல நான் இன்வால்வ் ஆகவே விரும்பல. என்ன வந்து இதுல வந்து இழுக்காதீங்க இந்த பிரச்சனையில. முதல் தடவ நீங்க இப்படி சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு என்ன ஆகும்? ஷாக் ஆகும். இதுவரைக்கும் நம்ம எது சொன்னாலும் தலையாட்டி பொம்மை மாதிரி எல்லாத்தையும் அப்படியே ஸ்விட்ச் போட்ட மாரி பண்ணவங்க, இப்ப என்ன திடீர்னு நோ சொல்றாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் வரும். ஷாக் ஆகிடுவாங்க. அவங்க உங்கள ரியாக்ட் பண்ண வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா, நீங்க வந்து ரியாக்ட் பண்ணல அப்படின்னா, அவங்க உங்கள ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பவுண்டரி இல்லாத இடத்துல ரெஸ்பெக்ட் இருக்காது. உங்களுக்கான ரெஸ்பெக்ட் தான் உங்கள பாதுகாக்கிறதுக்கான முதல் எல்லார் வாழ்க்கையிலயும் முக்கியமா பாதுகாக்க வேண்டிய ஒண்ணு ரெஸ்பெக்ட். ஸோ உங்க ரெஸ்பெக்ட்ட பில்ட் பண்றதுக்கு நீங்க தான் பவுண்டரிஸ் செட் பண்ணணும். நீங்க பவுண்டரி செட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, கொஞ்ச நாள்லயே உங்களால வந்து
அப்படி உங்க வாழ்க்கையில ரெஸ்பெக்ட் இல்லாம நடத்தின ஒரு பெர்சன் உங்கள ரெஸ்பெக்ட் பண்றத உங்களால பார்க்க முடியும். அடுத்தது டிப் 9. அவங்க சொல்ற வார்த்தைகள இல்ல, அவங்களோட ஆக்ஷன்ஸ மட்டும் நீங்க பார்த்து கவனிச்சு நம்புங்க. இந்த மாதிரி ஆளுங்க வந்து பேசுறதுல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. சாரி சொல்றது, "நான் இத வந்து கண்டிப்பா மாத்திக்கிறேன். இதுதான் லாஸ்ட் டைம். எனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் குடு. இதுக்கப்புறம் நான் மாத்திக்கிறேன்." நீங்க வந்துட்டு கொஞ்சம் நம்பிட்டு, இவங்க வந்து மாறிட்டாங்க அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அந்த இடத்துலயே வந்து திரும்பவும் அவங்க பண்ண மிஸ்டேக்கே பண்ணி பண்ணி ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல அப்படி நம்புனீங்கன்னா, நீங்க தான் முட்டாளாகிடுவீங்க திரும்ப. நீங்க ஏமாறுற முதல் இடம் எங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்ற வேர்ட்ஸ நீங்க நம்புறப்போ தான். ஸோ இனிமே ஒரு ரூல் நீங்க உங்களுக்குன்னே வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல அவங்க வந்து சொல்ற மாரியே செய்றாங்களா? இல்ல வார்த்தையில மட்டும் சொல்றாங்களா? ஆக்ஷன்ல எதுவுமே பார்க்க முடியுதா? இல்ல உங்களால வந்து ஆக்ஷன்ல சேஞ்சஸ் பார்க்க முடியுதா? இத பார்த்து நீங்க நம்புங்க. சொல்ற வார்த்தைகள ஒருபோதும் நம்பி ஹைப் ஆகி சந்தோஷப்படாதீங்க. அந்த வார்த்தைய மட்டும் நம்பி உங்க வாழ்க்கையவே இழந்துராதீங்க. ஆக்ஷன்ஸ்ல தெரியறது தான் ரியல் கேரக்டர். அடுத்தது லாஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப் 10. செல்ஃப் வேலிடேஷன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுதான் லைஃப் சேஞ்சிங் டிப்பே. நீங்க ஏன் ஹர்ட் ஆகுறீங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க ஃபீலிங்ஸ யாராவது அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஆனா நீங்க வந்து ராங் பெர்சன் கிட்ட அது கிடைக்காது, கிடைக்காம இருக்கு. இருந்தாலும் நீங்க அத எதிர்பார்த்து நீங்க மட்டும் எஃபோர்ட் போட்டுட்டே இருக்கீங்க. இந்த இடத்துல கண்டிப்பா நீங்க வந்து ஹர்ட் ஆகிடுவீங்க. நீங்க வந்து அவங்க கிட்ட போய் சொல்றீங்க, "எனக்கு இந்த மாதிரி பண்றது கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் இத மாத்திக்கோங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு" நீங்க எவ்வளோதான் அழுது புலம்புனாலுமே, அவங்க என்ன சொல்லுவாங்க? "இதுல என்ன இருக்கு?" அவங்க வந்து இத ஒரு சாதாரண விஷயம் மாதிரி எடுத்துட்டு, ஏதாவது ஷார்ட்டா ஒரு ஒன் லைன்ல ரிப்ளை பண்ணிருவாங்க. அப்ப நீங்க என்ன ஆவீங்க? திரும்பவும் பிரேக் ஆகுவீங்க. ரொம்ப ஹர்ட் ஆவீங்க. உங்களுக்குள்ளேயே உடைஞ்சு போயிடுவீங்க. அதனால நீங்களே உங்கள வேலிடேட் பண்ண கத்துக்கோங்க. கண்டிப்பா சொல்றேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் இப்படி ஃபீல் பண்ணது சரிதான். எனக்கு வலி இருக்கு. அது ரியல். இத நீங்களே உங்களுக்குள்ள சொல்லி புரிஞ்சுக்கோங்க. உங்கள புரிஞ்சுக்கிற முதல் நபர் நீங்களா தான் இருக்கணும். உங்கள வந்து வேற யாரும் வெளியில இருந்து வந்துலாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்க ஃபீலிங்ஸ் அந்த ஒரு நபர் ஹர்ட் பண்றாங்க உங்கள. உங்களுக்கே தெரியுது. அவங்க காயப்படுத்துறாங்க. அவங்க ஹர்ட் பண்றனால தான் நீங்க ஹர்ட் ஆகுறீங்க, உடைஞ்சு போறீங்கன்னு. ஆனா, உடைச்ச ஒரு நபர்கிட்டயே போய் உங்களால நான் ஹர்ட் ஆகிட்டேன் அப்படின்றவங்க, அவங்க கரெக்ட்டான ஒரு பெர்சனா இருந்தாங்கன்னா புரிஞ்சுகிட்டு, அதுக்கேத்த மாதிரியே அவங்க சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இனிமே உங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா, உங்கள ஹர்ட் பண்ண ஒரு ராங் பெர்சன் அப்படின்னா, நீங்க எவ்வளோதான் பொய் சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ, உங்கள நீங்க தான் புரிஞ்சுக்கணும். உங்கள நீங்க தான் வேலிடேட் பண்ணணும். நீங்க ஒரு வேல்யூபிளான பெர்சன் அப்படின்னு. வாழ்க்கை ரொம்ப சின்னது. இந்த உலகத்துக்கு நம்ம பொறந்து வரும்போதே, லட்சம் பேர ஜெயிச்சு தான் நம்ம பொறந்து வந்திருக்கோம் அதுல ஒருத்தரா. ஸோ, இந்த சின்ன வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா வாழணும். பொறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவோட கருமுட்டை அடையறதுக்கு லட்சம் பேர ஜெயிச்சு தான் நம்ம அந்த கருமுட்டைய அடைஞ்சு, அதுல வளர்ந்து இந்த உலகத்துக்கு நம்ம அம்மா கொண்டு வந்திருக்காங்க. நீங்க பொறக்கும்போதே ஒரு வெற்றியாளரா தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க ஜெயிச்சு இந்த உங்களுக்கு கிடைச்ச ஒரு பரிசு தான் இந்த உலகத்துல இப்ப நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு சின்ன வாழ்க்கைய உங்கள மதிக்காதவங்களுக்காக, நம்ம மன நிம்மதிய கெடுக்கிறவங்களுக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையே இல்ல. இவ்ளோ நாள் அவங்க மாறுவாங்க அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணீங்க. இனிமே நான் மாறப்போறேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்க ஹாப்பினஸ் உங்க கையில தான் இருக்கணும். நீங்க ரெடி அப்படின்னா கமெண்ட்ல ஐ அம் ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல என்கூட நீங்க ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ வேற யாருக்காவது தேவைப்படும். வேற யாராவது லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவ இப்போ வர நீங்க 28 நிமிஷம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ மறக்காம யூஸ்ஃபுல் அப்படின்னாவது கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த யூடியூப் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு மனவேதனையில இருக்க யாருக்காவது வந்து சஜெஸ்ட் பண்ணும். யாராவது இந்த வீடியோ பார்த்து மன ஆறுதல் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க லைஃப்ல பெரிய மாற்றம் வர்றதுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து உண்மையாவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த 28 நிமிஷம் அப்படின்னா, கமெண்ட்ல உங்களோட வார்த்தைகள் ஏதாவது 1, 2 சொன்னீங்கன்னா, அடுத்த வீடியோல இன்னும் நார்சிசிஸ்ட் பத்தி நெறைய விஷயங்கள ஷேர் பண்றதுக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். நெறைய பேர் எத்தன பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்டின்னா, அத சொன்னாலும், இந்த நார்சிசிஸ்ட் மூலியமா பாதிக்கப்பட்டவங்க அத தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க வெளில வர்றதுக்கு முயற்சிகள் எடுக்கிறதுக்கு, அவங்களுக்குமே உங்க கமெண்ட்ஸ் வந்து உதவியா இருக்கும். உங்களால முடிஞ்ச ஒரு உதவி, நீங்க வந்து உங்கள மாதிரியே பாதிக்கப்பட்ட நார்சிசிஸ்ட் மூலியமா பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு, நார்சிசிஸ்ட் மூலியமா பாதிக்கப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். அத பார்த்து மத்தவங்க விழிப்புணர்வு அடையறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். சந்தோஷமா இருங்க. எப்பவும் மகிழ்ச்சியோட இருங்க. உங்களோட சந்தோஷத்த, உங்களோட நிம்மதிய யாருக்காகவும் விட்டுக் குடுக்காதீங்க. இன்னும் அடுத்த ஒரு எல்லாருக்கும் பயன்படக்கூடிய சைக்காலஜி வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.